வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களாக இருக்க நாங்கள் ஏதாவது மந்திரங்கள் சொல்லி அவங்கள வர வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? அந்த எல்லாரையும் வாழ வைக்கும். யாரை அழிக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்மளை சும்மா இல்லாத அப்பாவிங்களை யாரை கெடுக்கணும், சொத்துக்காக அதுக்காக வைக்கிற நிலைச்சலை மட்டும்தான் அழிக்கும். நாளாக வந்து இதனால பாதிப்பு இருக்குன்னு அங்கே கோவிலுக்கு போகிறாங்க, அங்கே எங்கன்னு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜின் மூலயமா தான் இதுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாளில் அது சரி பண்ணி கொடுப்பீங்க சார்? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிம்மா, செய்வனைன்றது மட்டும் கிடையாது என்கிட்ட. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் நான் இருப்பேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் 2 நாள் 3 நாளுக்குள்ளே பிரச்சனை தீர்த்துருவேன். அதே நோய் நொடி வர பிரச்சனை, செய்வன பிரச்சனைகள் ஏதாவது கை கால் இருந்ததுன்னா 2 மணி நேரத்தில் அதை தீர்வு. OS பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு ஜின் பார்த்திபன் ஐயா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் வச்சு ஜின்னுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வச்சிருக்கேன். அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நான் சொன்ன மாதிரி தான் இந்த பில்லி, சூனியம், ஏவல் அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக வந்து இங்கே நடைமுறையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் ஜின்னுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கள் இருக்குது சார்? ஏவல், பில்லி, சூனியம்ன்றது வந்து எல்லாராலையும் செய்யப்படும். அது வந்து கெடுக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் செய்கிறீங்கன்னாக்கா சாதாரணமாக ஜின் மூலயமா நம்ம அதை கிளியர் செய்திட முடியும். ஆனால் ஒரு ஜின் மூலயமா செய்கிறோம்னா அந்த ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. வந்து அவங்கள மூலயமா சரி பண்ண முடியாது. ஜின் மூலியமாகவும் பண்ணலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஜின்னுக்கு அடக்கம் தான். இந்த ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே ஜின்னுக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறது தான். ஆனால் இது அதை கட்டுப்படுத்தும், இதை கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? ஜின்னு வந்து கடவுளுக்கே அடங்காதுன்னும் போது ஒரு ஏவல், பில்லி, சூனியம் செய்கிறவங்க வந்து ஜின்னை வந்து கட்டுப்படுத்தி அதை கிளியர் பண்ணவே முடியாது. அந்த ஏவல், பில்லி, சூனியம் வைக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இருக்கிற குடும்பம் டக்குன்னு நலிவடைஞ்சிரும். அவங்களுக்கே தெரியும். இப்போ நோய் நொடிகள் வர ஆரம்பிச்சிரும். ஏகப்பட்ட பணப்பிரச்சனைகள் ஏகப்பட்டது வரும். குடும்ப கஷ்டங்கள் வரும். நோய் நொடின்னு வரும். தூக்கம் இருக்காது. வீட்டில் குடும்பத்தில் அமைதி இருக்காது. ஏகப்பட்ட கஷ்டங்கள் நல்லா. அதோட எப்படின்னா எந்த ஒரு காரணமும் இருக்காது. இப்போ அது தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்னு ஏகப்பட்டது நடக்கும். அதிலே வந்து சூனியம், ஏவல் இருக்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பல இன்னல்கள் கொடுக்கும், பல தொல்லைகளை கொடுக்கும். ஜின் மூலியமாக வர சூனியத்தை எப்படிலாம் வைப்பீங்க சார்? ஜின் மூலயமா வைக்கிறது எல்லாமே அந்த ஜின் எப்படி சொல்கிறதுனாக்கா, உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்தாக்கா அவங்க வந்து திருப்பி விடுற மாதிரி அடங்குற மாதிரி பார்ப்பாங்க. அவன் அடங்கலையா திரும்ப அந்த பாதிப்பு கொடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா ரொம்ப பல வருஷமாக பாதிச்சிருக்கிறாங்க, விடாமல் இன்னும் சொத்துக்காகவும். இப்போ சமீபத்தில் நாமக்கல்லேருந்து வந்தாங்க. நான் சொத்துக்காக கிட்டத்தட்ட 20 வருஷமாக செய்கிறாங்க. ஒரே பையனை வச்சுக்கிட்டு அந்த அம்மா படாத கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி வந்து பல தரப்பில் இப்போ வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வராங்க எங்ககிட்ட. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தொல்லைகள் அதிகமாக கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் முடியறது கிடையாது. அப்போ தான் இந்த ஜின் மூலிமா நான் அவங்களுக்கு அந்த எப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. கொடுக்கலன்னா அவன் நம்மள விட மாட்டான். எப்படிங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலைன்னா அவன் இவங்களை ஒழிக்காமல் விட மாட்டான். அப்படின்ற போது பட்சத்தில் மட்டும்தான் ஜின்னை வச்சு நாங்கள் அவனுக்கு ஏதாவது கை கால் முடக்கி உட்கார வைக்கிறது அந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. அப்படி செய்கிற பட்சத்தில் அவங்களோட துணியோ, முடியோ, ஃபோட்டோ எது ஒன்று இருந்தால் போகிறோம். வழிமுறைகள் ஏதாவது ஒன்று இருந்தாக்கா கட்டாயம் அந்த குடும்பத்தில் அவனுக்கு செய்விட பாதிப்பு கொடுக்கலாம் ஜின் மூலயமா. அதே மாதிரி சொல்லுவாங்கள்ல சார், அப்போலேருந்தே தலைச்சம்பிள்ளையோட பொருளோ இல்லை முடியோ வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மைதானா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதும்மா. தலைச்சம்புள்ளை என்ன, பின்னாடி பிறக்கிறவங்க என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து சொல்லிக்கிறது அந்த மாதிரி, அதை இதுன்னு சொல்லிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போது வலின்றது தலைச்சம்புள்ளைக்கும் வலி தான், இளைய பிள்ளைக்கும் வலி தான். புரியுதுங்களா? சொத்து ஒருத்தவனுக்கு கொடுத்து ஒருத்தவனுக்கு தரலனாலும் அதுவும் வலி தான். ஒரு பிள்ளையை நல்லா பார்த்து ஒரு பிள்ளையை நல்லா பார்க்கலனாலும் கஷ்டம் வரும். ஒரு மாந்திரிக முறையில் செய்கிறவன் தலைச்சம்புள்ளையை வச்சு அதை வச்சு செய்கிறன்றதெல்லாம் தப்பு. அது வந்து காவு கொடுக்கறது அது வேறு முறையில் அது என்ன சொல்லுவாங்க, வேறு மாந்திரிக முறையில் சொல்லுவாங்க. அது அப்போ சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து காவு கொடுக்கறது போகிறது, அதெல்லாம் தவறான செயல், அதெல்லாம் தப்பான இது.
எதுவுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது யாருக்கு வந்தாலும் நம்ம உடனடியாக நல்லபடியாக குணப்படுத்தி அவங்களுக்கு தீர்வு கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. நம்மளை நம்பி வர்றவங்களை காப்பாற்றி விடணும். அவன் தவறே செய்துட்டு வந்தால் கூட இனிமேல் தவறு செய்ய மாட்டான்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அவனை காப்பாற்றி விடுறது தான் நம்மளுடைய தொழில். இப்போ ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோள்கள் இருக்குது, இப்போ சனி பயிற்சி நடக்குது, செவ்வாய் பயிற்சி, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்களே, அது வந்து நம்ம உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் ஜின் மூலயமா பண்ண முடியுமா? இப்போ வந்து சனி பயிற்சி நடக்குது, எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ இதெல்லாம் நடக்க போகுது, எனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த டிவோர்ஸ் ஆகாமல் தடுக்கணும் அப்படின்னா அது ஜின் வச்சு நம்ம பயன்படுத்த முடியுமா? டைவர்ஸ் இல்லைங்கம்மா, உயிரே போகுதுனாலும் காப்பாற்றுறது தான் ஜின்னு. சரிங்களா? இப்போ ராசின்றதெல்லாம் வந்து அது எப்படியுமே கிடையாது. என்னன்னு கேளுங்க, ஒரே பேர் வச்சவங்க இன்னைக்கு நாட்டிலே பிரதம மந்திரியாக கூட இருக்கிறாங்க. அதே பேர் வச்சவங்க எல்லாருமே பிரதம மந்திரி கிடையாது. ராசிக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கன்னி ராசியில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மீன ராசியில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஒருத்தவங்க கோடீஸ்வரனாவாயிரம், ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ராசிக்கு அதுக்கெல்லாம் கிடையாதும்மா. இது வந்து ஜின்னு, பிளாக் மேஜிக், மாந்திரிகம். இது எப்படின்னாக்கா எந்த சூழலையும் எந்த மாதிரி நேரத்தில் வந்தாலும் சரி, அவனுக்கு விடாத சனியன் பிடிச்சிட்டு இருந்தாலும் சரி, அதை விலைக்கு நம்ம நல்ல வழி கொண்டுட்டு போகிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம வந்து ராசியை பார்த்து இன்னைக்கு நீ பிழைக்க மாட்டேன்னு இருக்குது ராசியில், இது கஷ்டம் வரும்னு இருக்குது, அந்த கஷ்டத்தில் விட்டுற முடியுமா? கொடுத்தா தாங்குவாங்களா? இருக்கிறதே கஷ்டத்து மேலே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க மக்கள். திரும்ப திரும்ப அது கஷ்டம்னு எங்கேருந்து வரும்? அதெல்லாம் கிடையாதுமா. ராசியெல்லாம் நம்மளா உருவாக்கப்படுறது, நம்மளா செய்யறது. சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா போய் நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் ஜாதகம் பூரா ஒரு கமிஷன் கொடுக்குது. அது மனிதன் கையிலேருந்து மாறி போயாச்சு. அப்போ ஒரு மிஷின் கையில் நம்பிக்கை கொடுத்து ராசி பலனை பார்த்து உட்காந்துருக்க முடியுமா? பிரச்சனை வருதுன்னா ஜின்னு வேறு, கடவுளுக்கு நிற்கிறான ஒரு சக்தி, கட்டாயம் அதை கிளியர் பண்ணி விட்டுடும். ஓகே சார். அதேமாதிரி ஒரு ஒரு நல்லது பண்ணுறதா இருந்தாலும் சரி, கெட்டது பண்ணுறதா இருந்தாலும் வேறு யாருக்காவது பண்ணும்போது அதுக்கான பலன்களை நம்ம அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நல்லது பண்ணும்போது என் கட்ட விரலை தொடாதீங்க, என்னுடைய நல்லதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி கெட்டது பண்ணும்போது உங்களுக்கு நல்லது பண்ண போயிட்டு எனக்கு அதோடைய பவர் எல்லாம் எனக்கு வருதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்ம வினையை நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஜின் மூலயமா நீங்கள் ஒரு நல்லது அவங்களுக்கான வேண்டிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அதனால் பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா? நிறைய வந்திருக்குமா. இப்போ வந்து பெரிய லெவலில் வந்து செய்வனை கேட்டு செய்து வச்சுட்டாக்கா அதை நம்ம விரட்டும் போது, அதை வந்து நம்ம வெளியே துரட்டும் போது நமக்கு படாத அடி இப்போ நிறைய இடத்துல பட்டிருக்குது என் உடம்புல. ஏன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக அது வந்து நடக்கிறது. எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் இது சகஜம்தான். ஏன்னா இது வந்து நாங்கள் பெருசாக பேச முடியாது. இதெல்லாம் நாங்கள் எல்லாமே தெரிஞ்சே வர்றது தான் இந்த தொழிலுக்கு. ஒன்றும் தெரியாமல் வர்றது கிடையாது. இப்போ உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நெத்தியெல்லாம் அடிபட்டிருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு மீளாத துயரத்தில் இருக்கிறாங்க, மீறாத செய்வன கோளாறில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை எடுக்கும்போது அது நம்மளையும் தாக்கும். என்ன வேணாலும் செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து ஒரு பிடிச்சிக்கிச்சு ஒரு பேய். அது எதிரே பார்க்கல, உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் அரோமனை தூக்கிட்டு வந்து வெட்டடிச்சு. அந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் நிறைய நடக்கும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தாண்டி போகணும் தான் மாந்திரிகவாதி. எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எது நடந்தாலும் சரி, நம்மளே நம்ம காப்பாற்றிக்க முடிஞ்சால் தான் மற்றவங்கள நம்ம காப்பாற்ற முடியும். புரியுதுங்களா? இது நடக்குமோ அது நடக்குமோ உயிர் போயிடுமோ நம்ம பயந்தோம்னா நம்ம அடுத்தவங்களை காப்பாற்ற முடியாது. இப்போ எப்படி ஒரு இராணுவத்தில் வந்து எப்படி நம்ம நாட்டை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த துறையிலும். இதுக்காகவே நம்ம எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் ஃபோன் எடுப்பேன், எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவங்களுக்காக குரல் கொடுப்பேன். என்ன காரணம் கேளுங்க. ஏன்னா எப்போ அவங்களுக்கு எந்த வேதனை எப்போ இருக்குன்னு தெரியாது. எந்த நேரமும் கூப்பிட்டாங்க நம்ம ஆறுதல் சொல்லி தைரியம் சொன்னால் தான் அவங்க நிம்மதியாக படுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலைகளை செய்தால் தான் அவங்க நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு வந்ததுலேயே வந்து இவங்க ரொம்ப இப்படிலாம் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேஸ் ஏதாவது? நிறைய இது வந்து அவங்கன்றது கிடையாது. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் வந்து மீடியாவில் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70-75 வயசு இருக்கும் ஒரு மாமனார், ஒரு வந்து வயசானவர் தான் வந்தார். இந்த மாதிரி என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், அங்கே போகிறான் இங்கே வரான், என் மருமக கம்முன்னு அடங்க மாட்டேன்றா, ஏதோ திருத்த சொல்லுவார்னு நான் பார்த்தேன். இல்லை என் கூடயே இருக்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னுவாங்க. உலகத்தில் இந்த மாதிரி இந்த மீடியாக்குள்ள இந்த துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். புரியுதுங்களா? வந்து இதை வந்து சொல்ல முடியாது. பல விஷயங்கள் எங்கள் மீடியாவில் சொல்ல முடியாது நான், இல்லைங்களா? ஏன்னா தொழில் ரகசியம் அது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வேலைகளுக்காக வருவாங்கம்மா. ஓகே. எனக்கே தெரியாமல் வேற ஒருத்தவங்க வந்து என் கூட ஒரு ஜின்னை வந்து ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் என்னை சந்திக்கும் போது உங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆகும் சார்? என்ன மாதிரியான எனர்ஜி? இப்போ இவங்க கிட்ட ஒரு ஜின் இருக்குது, ஒருத்தங்க யாரோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணும்? கட்டாயமா ஜின்னு வச்சிருக்கிறேன். எங்களுக்கு வந்து ஜின்னோட தாக்கம் உடனே தெரியும். இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு வந்து இந்த ஆள்காட்டி விரல் ஆடும். சரிங்களா? ஒரு சில சிம்டம்ஸ் எங்களுக்குள்ள காட்டும். கண்ணு துடிக்கிறது, ஆள்காட்டி விரல் ஆடுறது. ஒரு வீட்டில் போனாவே அதை சொல்லிவிடுவோம், நாங்கள் இங்கே இருக்குது, இது இருக்குது, இதை செய்யணும் அப்படின்னுட்டு. அந்த பவரெல்லாம் நிறைய உண்டு. ஜின்னை வச்சிருக்கிறதுனா அதுதான் நாங்கள் கற்றுக்கிறது, அதுதான் எங்களுக்கு தொழிலே.
சரிங்களா? இது எப்படி ஜின்னு இருக்குதுன்றதில்ல. என்னவா இருந்தாலும் மறைக்கப்படுறது எல்லாத்தையும் காட்டி விடுறது தான் ஜின்னு எங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் வந்து எல்லாமே சுலபமாக முடிஞ்சிடும். இன்னும் வர்றது ஜின்னாக இருந்தால் எனக்கு வேலையே மிச்சம். ம். மற்றதாக இருந்தால் கூட அதை விரட்டணும், பிடிக்கணும், மிரட்டணும், எல்லாம் செய்யணும். ஜின்னாக இருந்தால் எனக்கு வேலை மிச்சம். ம். டக்குன்னு முடிச்சு விட்ருலாம். ஓகே சார். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு புது வீட்டுக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா சில பேர் வைப்ரேஷன் செக் பண்ணுவாங்க. இந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கா, இல்லை ஒரு நாள் படுத்து பார்ப்பாங்க, இந்த இடத்துக்கு இந்த மூலையில் போய் பார்த்தா அது கரெக்டாக தெரியுமா, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜின் இருக்க வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன சார் ஃபீல் ஆகும்? எந்த ஃபீலும் வராதுமா. ஜின்னு ஒரு வீட்டுக்கு வந்தாவே ஓஹோன்னு தான் தூக்கி விடும். அப்படியா? நல்லா தான் யாருமே வந்து இது வரைக்கும் இப்போது நீங்கள் நான் சொல்ல தேவையில்லை. இப்போது நீங்கள் எவ்வளோ நாளாக மீடியாவில் இருக்கிறீங்க? நான் 10 வருஷம் மேலே இருக்கேன். 10 வருஷத்தில் இந்த 10 வருஷத்தில் ஒரு நாளாவது ஜின்னை வந்து யாராவது அழிச்சிக்குதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்குதா? ம். சரிங்களா? நான் இந்த தொழிலுக்கு வந்து 30 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் யாரையும் அழிச்சதுன்னு நானும் பார்த்து கேள்விப்பட்டதில்லை. எல்லாரையும் வாழ வைக்கும். யாரை அழிக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்மளை சும்மா இல்லாத அப்பாவிங்களை யாரை கெடுக்கணும், சொத்துக்காக அதுக்காக அழிக்கிறோம் நினைச்சாலும் மட்டும்தான் அழிக்கும். ம். சரிங்களா? மற்றபடி யாரும் தேவையில்லாமல் இப்போ நீங்கள் கூட ஒரு தேவையில்லாத ஒருத்தவங்களை போய் யாரையும் இது பண்ண மாட்டீங்களே. கோவம் வந்தால் நம்மளை தொல்லை கொடுக்குறவங்களை மட்டும்தானே அடிப்பீங்க. அதே தான் ஜின்னு பண்ணும். ம். இப்போ நாங்கள் இப்போ சாமி கும்பிடும்போது வந்து ஒரு சுக்லாம்பரதம்னு சொல்லிட்டு ஒரு விநாயகரை ஸ்டார்ட் பண்ணி கும்பிட்ற மாதிரியோ, ஒரு கடவுளை வந்து நாங்கள் ப்ரைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஜின்னை வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களாக இருக்க நாங்கள் ஏதாவது மந்திரங்கள் சொல்லி அவங்கள வர வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? அந்த மாதிரி மந்திரங்கள் இருந்தால் சொல்ல முடியும்? கண்டிப்பாக. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சொல்கிறது கிடையாது, எல்லாமே சொல்லக்கூடாது. இதை வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு தான் இதில் பல விதம் உண்டு. நான் வந்து பேசிக்கில் ஒரு ஆரம்ப கால நிலையை சொல்கிறேன். என்ன ஹைதானா கல்கோசர் சுபகணக்க ஜினின் வஸ்லாம் வாலிமிக்க ரகுமான ஜினின் அஸ்மத்துல் ரஹீன் சுபனல்லா ஜினின் வஸ்லாம் ஜினின் அஸ்மத்துல் வஸ்லாம். இந்த மந்திரம் ஆமாம், இது வந்து சமஸ்கிருதம். இது வந்து ஜின்னுக்கு உண்டானது இந்த மந்திரங்கள். இதிலிருந்து தான் படிப்படியாக எந்தெந்த வேலைக்கு தேவையோ, எந்தெந்த வேலைகளுக்கு எந்த மந்திரமோ எந்த சொல்கிறது எல்லாமே இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எங்களுக்கு ஏதாவது வைப்ரேஷன் வர வச்சு காட்ட முடியுமா சார்? கண்டிப்பாம்மா. இப்போ நான் சொன்ன மந்திரத்தையே நீங்கள் எப்படி நினச்சபடி வைப்ரேஷன் காட்டுறது, போகிறது வர்றது எல்லாமே வந்து இப்போது இந்த உடுக்கு அடித்தா சாமி ஆடுறாங்க, புரியுதுங்களா? பல விஷயங்களில் பல நடக்கும். இதில் வந்து ஜின்னுக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வைப்ரேஷன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையுமே இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 4 வரி மந்திரத்தை எழுதி தரேன். அவங்க தனியாக உட்காந்து அந்த ரூமில் படித்தா போகிறோம். அவங்களே வெளியே வரும்போது எதுவுமே இல்லைன்னு சொன்னவங்க ஜின் இருக்கிறது உண்மைதான் ஓடிடுவாங்க. என்ன சார் நடந்திருக்கும்? அவங்க உடம்புல அந்த ஜின் வரும், எந்த ஆபத்தும் கொடுக்காது, பயப்படும். ஆனால் வரும்போது அவங்களுக்கு புதுசாக இருக்கும் இல்லை. இப்போ நம்ம உடம்புல யாரோ ஒருத்தவங்க மேலே ஏறும்போது எப்படி இருக்கும்? ஒரு ஆமாம், ஃபீல் ஆகும், அந்த தலை பாரமாக இருக்கும். அப்போ அவங்களே உணர்ந்துருவாங்க. அப்படி தான் வர வைக்கணும். உண்மையான ஜின் அதுதான். அதை இதை வச்சு வர வைக்கிறது, இதை வச்சு மேஜிக் பண்ணுறது கிடையாது ஜின் கிட்ட. இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி வராங்க, சரிங்களா? ஒரு இப்போ நம்ம பண்ணி மூடுறாங்க, இப்படி போகிறாங்க. சினிமாவில் துறையில் நல்லா ஆகிடுது. அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சாமி வந்து நிற்கிது, அது இப்படி கை காட்டினதுன்னே அந்த நோய் வந்து குணமாயிடுது, அடிப்பட்ட இடத்துல ரத்தத்தெல்லாம் மறைச்சிடுது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுமா. ஜின்னுக்கு வந்து உண்மையாலுமே உணர வச்சிருவேன். யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டாலும் அவங்க உடம்புலேயே ஏற்றிடுவேன். அதுதான் உண்மையான ஜின்னு. பொதுவாக அந்த ஜின்னை எதுக்கு சார் பயன்படுத்துகிறாங்க? பண வரவுக்கா, இல்லை காதல் இந்த மாதிரியா, இல்லை யாராவது பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கமா? இது மூணுத்துல எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? அம்மா, இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னாக்கா, ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவம் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறீங்க. புரியுதுங்களா? அது காய்ச்சலாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தோல் நோய் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மருத்துவமனை தான். இப்போ நீங்கள் கேட்குறது அப்படி தான். ஜின்னு வந்து இதுக்கு பயன்படுத்துவாங்க, அதுக்கு இல்லை. மனிதனோட எல்லா பிரச்சனைக்கும் தான். ஒரு ஆண் பெண் வசியத்துக்காகட்டும், ஒரு எதிரி பிரச்சனைக்காகட்டும், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவங்களாகட்டும். இப்போ சமீபமாக இந்த லாட்ரி வேறதுக்கு, கேரளா லாட்ரி நிறைய வாங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பணம் வேறதுக்காக, நிறைய அதிர்ஷ்டங்கள் தேடி வர்றதுக்காக, தொழிலுக்காக வளர்ச்சி அடைகிறதுக்காக, சரிங்களா? பிள்ளைங்க பேச்சை கேட்கறதுக்காக, மனைவி தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்காக, பல விஷயங்கள். மனிதர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைக்கும் கடவுள்கிட்ட என்னென்ன பிரச்சனைக்கு போகிறாங்களோ அதே பிரச்சனைக்கெல்லாம் ஜின்னுக்கிட்டேயும் வராங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஜின் இருக்கா சார்? அந்த ஜின்னை எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி? அதை தான் சொல்லிட்டேனேம்மா. அந்த ஜின்னை தான் நீங்கள் சொல்லியிருந்தா நான் கொண்டாந்துருப்பேன், நான் காட்டுறேன். அதை வந்து நிறைய மீடியாக்களில் காட்டியிருக்கிறேன் ஜின்னை. அவங்களுக்குமே ஏதாவது தனியாக பேர் அந்த மாதிரி? எல்லாருக்குமே ஜின்னு கொடுப்பேன். என்கிட்ட வரவங்களுக்கே அந்த ஜின்னை கையில் கொடுத்து தான் விடுறேன். எல்லாருக்கும் வரவங்ககிட்டே அதை கொடுத்து, அதை அவங்க நான் சொல்கிற மாதிரி அவங்க தலையை சுற்றி எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படியோ அதன்படி அவங்க செய்யணும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உடம்பு பிரச்சனைனா அதை அவங்க தலையை சுற்றி நான் சொல்கிற இடத்துல போட்டால் உடம்பு நில குணமாயிடும். ஒரு எதிரி பிரச்சனைனா அதை தலையை சுற்றி எடுத்துமே மயானத்தில் போட சொல்லுவேன். ஒரு கடன் பிரச்சனைனா அதை முச்சந்தியில் போட சொல்லுவேன் இந்த ஜின்னை. அப்படின்னு பல விஷயங்களை வீட்டுக்குள்ளேயே வைக்கிற ஜின்னு இருக்குது, வெளியே எடுத்துன்னு போய் செய்கிற ஜின்கள் இருக்குது. பல விதங்கள் உண்டு. அது பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நான் தருவேன்.
இப்போ வந்து ஒருத்தங்க வந்து செய்வினையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப நாளாக வந்து இதனால பாதிப்பு இருக்குன்னு அங்கே கோவிலுக்கு போகிறாங்க, அங்கே எங்கன்னு போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஜின் மூலயமா தான் இதுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாளில் அது சரி பண்ணி கொடுப்பீங்க சார்? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிம்மா, செய்வினைன்றது மட்டும் கிடையாது என்கிட்ட. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே பேச்சில் தான் நான் இருப்பேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் 2 நாள் 3 நாளுக்குள்ளே பிரச்சனை தீர்த்துருவேன். அதே நோய் நொடி வர பிரச்சனை, செய்வினை பிரச்சனைகள் ஏதாவது கை கால் இருந்ததுன்னா 2 மணி நேரத்தில் அதை தீர்வு கொடுத்துருவேன். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இதுக்கு 4 மாத கணக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு போனால் அது வரைக்கும் அவங்க தாங்க மாட்டாங்க. ஒரு பாம்பு கடிக்குது என்ன பண்ணுறோம்? உடனே அதுக்கு உண்டான வைத்தியம் செய்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி தான் ஜின் கிட்ட. அதை விட சிவியராக நான் எடுப்பேன் ஆக்ஷன். டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடித்து அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன். போய் குணமாகணும். வரும்போது இருக்கிற கஷ்டங்கள் போகும்போது இருக்கக்கூடாது. அதே மாதிரி பொதுமக்களோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து அந்த கோவிலுக்கு போவாங்க, அவங்களுக்கு அங்கே போகிறனால அந்த சக்தி கிடச்சி இவங்க இந்த பதவியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அதை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், இந்த பணத்தை வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். இதுவே வந்து மிடில் கிளாஸ் அந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட ஜின்னா வந்து நான் பெறணும் அப்படின்னா அது அஃபோர்டபுளாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா? கண்டிப்பாக எல்லாருக்கும் தகுந்த மாதிரி தானம்மா. இப்போது நான் எப்படி சொல்கிறதுன்னா, ஜின்னை வந்து தேவைக்கேற்ற மாதிரி தான் வாங்குறது, தேவைக்கேற்ற மாதிரி தான் பணம் வாங்குறது. எல்லாருக்குமே தெரியும். மக்களும் இன்றைக்கி ரொம்ப விவரமாக தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி வரீங்கன்னாக்கா, நான் வந்து அதுக்கேற்றது தான் நாங்கள் செய்ய முடியும். ஆனால் அது பண்ண முடியுமா? கண்டிப்பாம்மா. ஜின்னு வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. இதெல்லாம் அரசியல் துறை எல்லா துறையும் தான் நம்மக்கிட்ட வராங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஆள் ஒன்றும் இல்லாத வந்து நான் வந்து ஒரு மந்திரி ஆகணும்னு என்ன பண்ணுவீங்க? அது அவங்க ஆசை, யார் ஒன்றாலும் படலாம். செய்யணும் இல்லையா? புரியுதுங்களா? அதை வந்து செயல்படுத்தணும். அவங்களால எல்லாமே சாதிக்க முடியும். இப்போ இல்லாமையா செய்கிறாங்க? இப்போது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இப்போ எங்கள் கிட்ட வராங்க, அரசியல் நபர்கள்லாம் வராங்க. எதுக்காக வராங்க? அவங்கக்கிட்ட இல்லாமல் செலவு பண்ண முடியாமல் வராங்க. சரிங்களா? தேவைக்கு உண்டானதுமா. சரிங்களா? சாதாரண ஒரு ஆள் போய் எல்லாத்தையும் பண்ணிட மாட்டாங்க, அதுக்காக வர மாட்டாங்க. தேவையானவங்க வந்து அதை பண்ணி வச்சு சொல்லுவோம். ரொம்ப நன்றி ஐயா. நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலையும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.